நான் உங்கள் ராசி மகேஷ்குமார். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா கொடியூர் சைட்டுக்காக பார்க்க போயிட்டு இருக்கோம். கொடியூர் சைட்டில் இப்போ என்ன வேலை நடக்குது என்ன பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். நம்ம போய் பார்ப்போம், ஓகேங்களா? நம்ம கூட நம்ம டிரைவர் வர்றாரு. வினோத், நம்ம போய் சைடு போய் பார்த்துலாமா? கண்டிப்பா சார். கரெக்டாக வீடியோ எடுத்துருங்க, ஓகேவா? போகலாமா? ஓகே ஓகே. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொடியூர் சைட் வந்திருக்கோம். சைட் விசிட் தான், நார்மலான ஒரு சைட் விசிட்டு. இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் ஆகுது. கடற்கடன்னு வேலையை முடிச்சிட்டோம். ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டு, கீழே ஒரு 800, மேலே ஒரு 200 சதுரடி வீடு. இது வீடு சீக்கிரமாக இப்போது ஜூன் 12ஆம் தேதி அவர் வந்து வீடு பூஜை வச்சுருக்காங்க, வீடு கிரகப்பிரவேசம் வச்சுருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னென்ன வேலை நடந்திருக்கு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. என்னது வாங்க, அப்படியே உள்ளே வாங்க. பார்த்து மார்பிள் காட்டுங்க. இதையும் காட்டுங்க. இந்த வீடியோ நம்ம வந்து ஒன்லி பார்த்தீங்கன்னா மார்பிள் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கட்னி மார்பிள் சொல்லுவாங்க. அந்த மார்பிள் தான் இது போட போகிறோம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே. மாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து இந்த ஒயிட் மார்பிள் போட போகிறோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் கட்னி மார்பிள் போடுறோம். வாங்க காட்டுறேன், அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் எல்லாத்தையுமே. ரொம்ப வேகமாக வேலை நடக்குது. பிளம்பிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஒயிட் வாஷ்லாம் முடிய போகுது. ஒயிட் தான் ப்ரைமர் பட்டி பார்த்துருக்காங்க, ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. மேலே சீலிங் எல்லாம் ஒன்றும் முடியல. ஒயிட் தான் பட்டி பார்க்குற வேலை தான் இப்போ போயிட்டு இருக்கு. அடுத்தது வாங்க உள்ள. அந்த இதெல்லாம் காட்டுங்க வினோத். பிளம்பிங் ஒர்க்கு, டைல்ஸ் இன்னும் ஒட்டலை. இதில் இன்னும் ஒரு 2 days டைல்ஸ் ஒட்ட ஆரம்பிச்சிருவோம். டைல்ஸும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் ஒர்க்கு நாங்கள் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடுவோம். வாங்க உள்ள வாங்க, அப்படியே வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK ஹவுஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம் காட்டு பிளம்பிங் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங் முடிஞ்சவொடனே டைல்ஸ் விட போகிறோம். அப்படி இந்த ரூம் மட்டும் சும்மா காட்டுமோ. ஒர்க்கர்ஸ்லாம் நம்ம வீடியோக்காக வெயிட் பண்ணுறாங்க. தம்பி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் பிளம்பர். இவர் இந்த சைட்டில் பார்த்துட்டு இருக்காரு, எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பரு. பேச காட்டு. செல்வா இருக்கிறாப்புல, செல்வாவே காட்டுங்க. அவர் தான் மெயினான ஆள். ஓகே, வா ராஜ். இந்த சைட்டோட இன்ஜினியர் வந்து திரு ராஜ்குமார் நம்மகிட்ட இருக்காரு, ஒர்க் பண்ணுறாரு. முடிச்சிருவியா? எல்லாம் சத்தமா சொல்லுப்பா. என்ன சரி, ஓகே. இந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். இது ஓகே. வாங்க அப்படியே வெளியே போலாம். நம்ம ஓனரும் வந்திருக்காரு. நான் ஓனரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், பாருங்க நீங்க. இந்த வேலை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு, ஒரு அட்டாச் டாய்லெட். இது ஆக்சுவலாக இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணோம். மார்ச் 15 ஸ்டார்ட் பண்ணோம். மே மாதம் இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டோம். கடன்னு ஜூன் மாதம் 12ஆம் தேதி இந்த சைட்டோட பூஜை வச்சுருக்காங்க. அதனால் கொஞ்சம் வேகமாக நடக்குது ஒர்க் எல்லாமே. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 10 daysக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதை ஃபினிஷிங் ஸ்டேஜான வீடியோவை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், பாருங்க. சரிங்களா? சீக்கிரம் முடிச்சிடலப்பா? முடிச்சிடலாம் சார். ஓகேப்பா, ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் தான் வந்து சுரேஷ்குமார், இந்த நம்ம சைட்டோட ஓனர். இவங்களுக்கு நம்ம கட்டுறது வந்து இந்த ஃபேமிலிக்கு 2வது வீடு. இது சார் எப்படி சார் போகுது? வேலை எல்லாமே நல்லா போதா? வேலை எல்லாம் நல்லா போகுது. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான்? சாட்டிஸ்ஃபைடாக தான் சார் இருக்கேன். கொடுக்குற காசுக்கு நியாயமாக செய்யணுமா வேலை? அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. அதான் முக்கியம். பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஸோ மெட்டீரியல்ஸ்லாம் வந்து அக்ரிமெண்ட்ல என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இது வந்து எங்களுக்கு 2வது வீடு. ஃபர்ஸ்ட் வீடு நீங்கள் ஆல்ரெடி கட்டி கொடுத்துருக்கீங்க ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு. அப்போ நான் பார்த்துருக்கேன் உங்கள் ஒர்க்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் சூப்பர்வைசர்ஸ் எல்லாமே நல்லா சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. நம்ம என்ன சின்ன இது சொன்னாலும் உடனே பண்ணி கொடுக்குறது, ஸோ அந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிடிச்சது. அதனால தான் மறுபடியும் உங்ககிட்டயே நாங்கள் இந்த கான்ட்ராக்டை கொடுத்தோம். சரி, இப்போவும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பில்டிங் ஒர்க் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நாங்களாக தான் வந்து சில டிலே பண்ணோம். நல்லா இது சீலிங்க்கு வந்து நல்ல நாள் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களால் தான் கொஞ்சம் டிலே ஆச்சே தவிர அவங்க சைடில் எந்த டிலேவும் இது வரைக்கும் கிடையாது. ஸோ மற்றபடி எல்லா ஒர்க்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. நாங்கள் என்னென்ன சின்ன விஷயம் கேட்டோமோ எல்லாமே சார் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப அருமையான ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம்.
இந்த ஃபீட்பேக் தான் எனக்கு தேவை கண்டிப்பாக. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுற வீடு வந்து அடுத்த தலைமுறைக்கு போகணுன்றதா நம்மளுடைய மிகப்பெரிய விஷயம். ஏன்னா வந்து இந்த தலைமுறை இவர் கட்டுறாருன்னா இவருடைய சன்னு, அதுக்கப்புறம் வர அவங்களுடைய சன்னு தான் இந்த வீட்டை வந்து அனுபவிக்கிற அளவுக்கு தான் நம்மளுடைய கம்பெனியோடைய ராசி ஜெயம் பவுண்டேஷனுடைய தாரக மந்தமாக நினச்சி என்னுடைய பணியை நான் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் அப்புறம் அந்த ஒரு வேலை செஞ்சு பிரயோஜனமே கிடையாது. அதனால் அவங்களுடைய திருப்தி என்னவோ அதை மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே கம்ப்ளீட்டாகவே இப்போ என்ன சார் ஒரு 2.5 மாதத்தில் முடிய போதில்லை சார், 2-3 மாதம் கிட்டத்தட்ட இல்லையா? ஆமாம். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ச் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், ஏப்ரல் மேக்குள்ளே நெருங்கி வந்துட்டோம். இதுக்கப்புறம் மார்பிள் போடுறது, அதுக்கப்புறம் ஃபினிஷிங் ஸ்டேஜ் தான். ஆல்மோஸ்ட் பெட்டிலாம் பார்த்துட்டோம். அடுத்த 12ஆம் தேதி சார் வந்து பூஜை வச்சிருக்காரு, கிரகபிரவேசம் வச்சிருக்காரு. அந்த நாளுக்குள்ளே கண்டிப்பாக நாங்கள் வந்து நல்லபடியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் ஒர்க் இருக்கும். ஏதாவது பெயிண்டிங் ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கோட் வந்து முடிச்சு கொடுத்துருவோம். செகண்ட் கோட்டு கலர் மட்டும் நாங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் எல்லாமே வேகமாக நடக்குது. இன்னைக்கு மட்டும் நம்ம சைட்டில் ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கம்பெனி சார்பாக. அதில் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நம்ம தம்பி ராஜ்குமாரும் ரொம்ப அருமையாக வேலைகளை எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கும் ரொம்ப நன்றி சொன்னோம். ரொம்ப நன்றி ராஜி, நல்லபடியாக பண்ணுங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.